Hi ma, TN 7th Max, second chapter measurements, exercise 2.4 la first 6 sums பார்க்க போறோம். ஓகேவா? So miscellaneous problems. நான் question write பண்ணலாமா? Answers மட்டும் தான் write பண்ணிருக்கேன். நீங்க book வச்சிருந்தா question பார்த்துக்கோங்க. First question என்ன கொடுத்திருக்காங்க பாருங்க. The base of a parallelogram is 16 cm and height is 7 cm. Less than its base, find the area of a parallelogram னு question கேக்குறாங்க. ஓகேவா? So அப்ப base equal to 16 cm, height வந்து தெரியாது x ன்னு வச்சுக்கிறோம். ஆனா என்ன சொன்னாங்க அப்படின்னு சொன்னா 7 cm less than its base ன்னு சொன்னாங்க. அப்ப பேஸ்ல இருந்து 7 cm என்ன பண்ணிக்கலாம்? less பண்ணிக்கலாம். பேஸோட வேல்யூ என்ன சொல்லியிருந்தாங்க? 16 cm-லயா 7-ஐ சப்ராக்ட் பண்ணோம்னா 9 cm. அப்ப அதுதான் நமக்கு என்னது? height. ஓகேவா? சோ அப்ப ஹைட்டும் பேஸும் தெரிஞ்சிச்சுன்னா ஏரியா ஆஃப் a parallelogram equal to A is equal to B into H. பேஸோட வேல்யூ 16, ஹைட்டோட வேல்யூ 9. இவங்க ரெண்டு பேரையும் மல்டிபிள் பண்ணா 144. நம்ம ஏரியா வந்து எப்படி சொல்லணும்? ஸ்கொயர் யூனிட்ஸ்ல சொன்னோம் இல்லையா? இங்க சென்டிமீட்டர்ல கொடுத்துருக்கனால சென்டிமீட்டர் ஸ்கொயர் சென்டிமீட்டர்னு ரைட் பண்ணிடும். சரிமா? செகண்ட் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க? An agricultural field is in the form of the parallelogram whose area is 68.75 square hectometer. The distance between the parallel sides is 6.25 hectometer. Find the length of the basin. Question கேக்குறாங்க. ஓகேவா? கொஸ்டின்ல என்ன கொடுத்தாங்களோ அது எல்லாத்தையும் கிவன்ல ரைட் பண்ணிக்கலாம். ஏரியாவோட வேல்யூ 68.75 ஸ்கொயர் ஹெக்டாமீட்டர், ஹைட் இஸ் ஈக்குவல் டு 6.25 ஹெக்டாமீட்டர், பேஸ் தான் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஏரியாவோட ஃபார்முலாவை அப்படியே ரைட் பண்ணி என்ன போட்டுக்கோங்க? பாக்ஸ் போட்டு வச்சுக்கோங்க. சரியா? பி இன்டூ ஹெச்னு. ஏ வேல்யூ வந்து 68.75, பி தெரியாது, அதான் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஹெச்சோட வேல்யூ 6.25. ஓகேவா? ஸோ இப்போ இந்த டேர்ம் என்ன பண்றோம்னா மல்டிபிள் இருக்கிற டேர்ம் வந்து நமக்கு இங்க லெஃப்ட் சைடு போனா டிவைடுக்கு வந்துருமா? ஸோ அப்போ பி மட்டும் தான் ரைட் சைடில் இருக்கணும். அதை இங்கே அப்படியே ரைட் பண்ணிட்டு இந்த டேர்மை 6.25ஆல டிவைடு பண்ணி பார்க்குறேன். ஓகேவாமா? ஸோ அப்போ என்ன அப்படின்னு சொன்னால் 68.75 டிவைடு பை 6.25. பாயிண்ட்க்கு அப்புறம் 2 டெசிமல் இருந்ததுன்னா நம்ம என்னன்னு ரைட் பண்ணிக்கலாம்? 6875 டிவைடு பை 625ன்னு டைரக்டா ரைட் பண்ணிட்டு 5 டேபிளால கட் கொடுத்து பாருங்க. இல்லை அப்படின்னு சொன்னா டிவைடு பண்ணுங்க டைரக்டாவே. 6875 இங்க 625. இந்த 3 வேல்யூஸ் எடுத்துக்கலாம். 1 டைம் வரும் 625. சப்ராக்ட் பண்ணோம்னா 7ல 5 சப்ராக்ட் பண்ணிட்டோம்னா இங்க 2மா, 8ல 2 சப்ராக்ட் பண்ணிட்டோம்னா என்ன கிடைக்கும்? 6 இருக்கும். இந்த 5 அப்படியே டைரக்டா ரைட் பண்ணா 625. அகைன் 1 டைம் இருக்கும் 625. ஸோ அப்போ பேஸ் வந்து எவ்வளவு இருக்குது? 11 hectometer. ஓகேவா? ஸ்கொயர் அண்ட் parallelogram have a same ஏரியான்னு சொல்லிட்டாங்க. If the side of the square is 48 meter and the height of the parallelogram is 18 meter, find the length of the base of the parallelogram அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. ஸோ இப்போ தேர்ட் சம் என்ன சொல்ல வராங்கன்னா ஸ்கொயர் த ஏரியா ஆஃப் த ஸ்கொயரும் ஏரியா ஆஃப் அ பேரலோகிராமும் ஈக்குவலா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஏரியா ஆஃப் அ ஸ்கொயர் கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னு சொன்னா ஏரியா ஆஃப் அ பேரலோகிராம்ல இருந்து நம்ம என்ன பண்ணிடலாம்? ஹெச் வந்து ஃபைண்ட் அவுட். தேர்ட் கொஸ்டின் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொன்னா ஸ்கொயர் அண்ட் பேரலோகிராம் ரெண்டும் வந்து ஏரியால சேமா இருக்கிறாங்கன்னு சொல்றாங்க. ஸ்கொயர் அண்ட் பேரலோகிராம் ஹேவ் த சேம் ஏரியான்னு சொல்றாங்க. ஸோ அப்போ ஸ்கொயர் ஃபைண்ட் அவுட் பண்றதுக்கு ஏரியா ஆஃப் ஸ்கொயர் ஃபைண்ட் கடவுளை. தேர்ட் கொஸ்டின் என்ன சொல்ல வராங்கன்னா ஏரியா ஆஃப் ஸ்கொயரும் ஏரியா ஆஃப் பேரலோகிராமும் ஈக்குவலா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கொயருக்கு வந்து சைடு கொடுத்துட்டாங்க, பேரலோகிராமுக்கு வந்து ஹைட் கொடுத்துட்டு பேரலோகிராமுடைய பேஸ் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்றாங்க. அப்ப நம்ம என்ன பண்றோம்? ஃபர்ஸ்ட் ஏரியா ஆஃப் ஸ்கொயர் ஃபைண்ட் அவுட் பண்றோம். அதுக்கு சைடு வந்து 48 மீட்டர்னு தெரியும். சைடு ஆஃப் ஸ்கொயர் 48 மீட்டர். அப்ப ஏரியா ஆஃப் ஸ்கொயர் வேணா சைடு இன்டூ சைடு ஃபார்முலா போட்டு அதோட வேல்யூஸ் வந்து 2304 மீட்டர் அப்படின்னு சொல்லி ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். உனக்கு மல்டிபிளிகேஷன் பார்ட் வேணும் அப்படின்னு சொன்னா நான் மல்டிபிள் பண்ணி காமிக்கிறேன் பாருங்க. So அப்ப 48 into 48 is equal to 8 8s are 64, remaining 6, 4 8s are 32 plus 6 என்ன வந்துரும்? 38 ன்னு கிடைக்கும். ஓகேவா? 4 8s are 32, remaining 3, 4 4s are 16, 19.
ஆட் பண்ணோம்னா 4 10க்கு 0 ரிமைனிங் 1 13 ரிமைனிங் 1 2 ஓகேவா அப்போ என்ன கிடைச்சிச்சு 2304 மீட்டர் ஸ்கொயர் இப்போ நமக்கு வந்து ஏரியா ஆஃப் ஸ்கொயரும் ஏரியா ஆஃப் பேரலோகிராமும் ஈக்குவல்னு கண்டிஷன் கொடுத்துருந்தாங்கல்ல கிவன்ல அப்போ என்ன பண்ணிக்கலாம் நம்ம ஏரியா ஆஃப் பேரலோகிராம் வந்து B into H ஏரியா ஆஃப் பேரலோகிராம்னாலும் ஸ்கொயர்னாலும் சேம்ங்கிறதுனால இதே ஏரியாவை இங்கே கொண்டு வந்து ரைட் பண்ணுறோம் 2304 ஈக்குவல் டு பேஸ் இன்டூ ஹைட்டோட வேல்யூ வந்து 18ன்னு கிவன்ல கொடுத்துருந்தாங்க கொஸ்டின்ல ஸோ அப்போ இந்த மல்டிபிள் இருக்கிற டேர்ம் இங்கே வந்து என்ன ஆகும் டிவைடுக்கு வந்துருமா ஸோ அப்போ 2304 18ஆல டிவைட் பண்ணா அதான் நமக்கு என்னது பேஸோட வேல்யூ ஓகேவா டிவைட் பண்ணி பார்க்கலாமா 2304 இங்க என்ன பண்றோம் 18 போடுறோம் இப்போ இந்த டேர்ம்ல 1 டைம் தான் இருக்கும் 23ல 18 சப்ட்ராக்ட் பண்ணனா 1 பாரோ வச்சனா என்ன ஆயிடும் 13ல 8 சப்ட்ராக்ட் பண்ணா 5 இந்த 0 கீழ இறக்குனா 50 50ல 2 டைம்ஸ் போட்டு பாருங்க 2 8s are 16 remaining 1 1 2 2 plus 1 3 சப்ட்ராக்ட் பண்ணா 1 பாரோ வாங்கினா 10 10ல 6 சப்ட்ராக்ட் பண்ணோம்னா 4 இங்க என்ன இருக்கும் 4ல 3 சப்ட்ராக்ட் பண்ணோம்னா 1 இந்த 4 இங்க அப்படியே ரைட் பண்ணிட்டோம் அப்படினு சொன்னா என்ன கிடைக்கும் 144 இப்போ 8 டைம்ஸ் போட்டானா 8 8s are 64 remaining 6 188 8 plus 6 வந்து 14 ஓகேவா சோ அப்போ 128 மீட்டர் இதான் நமக்கு parallelogram உடைய பேஸ் ஓகேவா இப்போ 4th சம் பார்க்கலாமா 4th sum என்ன கொடுத்திருக்காங்க the height of a parallelogram is 1/4 of its base அப்படினு சொல்றாங்க if the area of a parallelogram வந்து வேல்யூ கொடுத்துட்டாங்க find the height and base அப்படினு சொல்லிருக்காங்க ஹைட்டையும் பேஸையும் ஃபைண்ட் அவுட் பண்ணனும் அவங்க ரெண்டு பேருக்குள்ள ரிலேஷன்ஷிப் என்ன அப்படினு சொன்னா height வந்து 1/4 of its base-ஆ இருக்குதுன்னு சொல்லிருக்காங்க சோ அப்போ h is equal to 1/4th base ன்னு சொல்லிருந்தாங்க இல்லையா அப்ப ஏரியா is equal to என்ன சொல்லிருந்தாங்க 676 ஸ்கொயர் சென்டிமீட்டர் கொடுத்திருந்தாங்க நமக்கு ஃபார்முலா என்னமா ஏரியா ஆஃப் parallelogram வந்து b into h ஸ்கொயர் யூனிட்ஸ் அப்ப a க்கு பதிலா 676 b வந்து தெரியாது நமக்கு h வந்து என்ன தெரியும் b ல இருந்து 1/4 டைம்னு தெரியும் இப்போ என்ன பண்ணிக்கலாம் இந்த டிவைட்ல இருக்கிற 4 இங்க வந்தா என்ன ஆகும் மல்டிபிள் ஆயிருமா சோ அப்ப மல்டிபிள் 4 b into b வந்து b ஸ்கொயர்னு ரைட் பண்ணிக்கிறோம் நான் இத அப்படியே உல்டாவா ரிவர்ஸ் பண்ணி ரைட் பண்ணிக்கிறேன் b ஸ்கொயர் ஈக்குவல் டு இங்க ரைட் பண்றேன் 4 into இந்த 676 வந்து LCM மாதிரி எடுத்துக்கேன் பாருங்க 2 times 13 வந்திருக்குதா நீங்க வொர்க் அவுட் பண்ணி பாருங்க அப்ப இங்க 2 2s are 4 ரைட் பண்ணிட்டேன் 13 into 13 ரைட் பண்ணிருக்கேன் ஆல்ரெடி இங்க ஒரு 4 இருக்குலையா அந்த 4 ஐ ரைட் பண்ணிருக்கோம் இப்போ 4 2 டைம்ஸ் இருக்கு 13 2 டைம்ஸ் இருக்கு b வந்து ஸ்கொயர்னா 4 ஸ்கொயர் 13 ஸ்கொயர் எல்லா ஸ்கொயரையும் ரிமூவ் பண்ணிட்டோம் அப்படினு சொன்னா b is equal to 4 into 13 மட்டும் கிடைக்கும் ஓகேவா புரிஞ்சுதாமா 4 13s are 52 அப்ப பேஸ் வந்து எவ்வளவு கிடைச்சிச்சு 52 சென்டிமீட்டர் ஹைட் வந்து பேஸ போல 1/4 டைம் சொன்னாங்க இல்லையா அப்ப 1/4 பேஸ்க்கு பதிலா இங்க என்ன பண்றோம் 52 ன்னு ரைட் பண்ணிட்டு 4 டேபிளால கட் கொடுத்தோம்னா 13 ன்னு நமக்கு ஆன்சர் கிடைக்கும் அப்ப ஹைட் is equal to 13 சென்டிமீட்டர்னு ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம் 5th சம் பார்க்கலாமா 5th sum வந்து the area of a rhombus is 576 square centimeter and the length of one of its diagonal is half of the length of the other னு சொல்லிருக்காங்க then find the diagonals னு क्वेश्चन கேக்குறாங்க ஏரியா வந்து 576 ஸ்கொயர் சென்டிமீட்டர் கொடுத்திருந்தாங்க ஏரியா ஆஃப் நமக்கு என்னது ஃபார்முலா தெரியும் ஏரியா ஆஃப் rhombus ஈக்குவல் டு half into d1 d2 ஸ்கொயர் யூனிட்ஸ் தெரியும் ஓகேவா சோ இதுல என்ன கண்டிஷன்னா ஒரு டயகனல் வந்து இன்னொரு டயகனலை போல half of அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்ப d1 ஈக்குவல் டு half into another diagonal அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்துக்கிறோம் சோ இத கொண்டு சப்ஸ்டிட்யூட் பண்ணலாம் a is equal to half d1 க்கு பதிலா half d2 into d2 சரியா இந்த halfம் halfம் மல்டிப்ளை ஆகும்போது 2 into 2 4 ன்னு வந்துருச்சு இங்க d2 2 டைம்ஸ் இருக்குலையா அப்ப d2 the whole square னு ரைட் பண்ணிக்கிறோம் இந்த 2 வந்து செகண்ட் டயகனல் னு சொல்றதுக்கு இந்த 2 வந்து ரெண்டையும் மல்டிபிள் பண்ணா 2 டைம்ஸ் இருக்குன்னு சொல்றதுக்கு ஓகேவா இந்த டிவைட்ல இருக்கிற 4 வந்து இங்க என்ன ஆயிடும் மல்டிபிள் ஆயிடுச்சா d2 ஸ்கொயர் னு இருக்கு இது அதே மாதிரி சேஞ்ச் பண்ணிக்கலாம் 4th சம் மாதிரி d2 the whole square இங்க ரைட் பண்ணிட்டு இந்த டேர்மை 4 into 576 நாம வந்து என்ன பண்ணிக்கிறோம் LCM போட்டு ஸ்ப்ளிட் பண்ணி
12 into 12 into 4 இருக்கு. இப்போ 4 2 times இருக்கு, 12 2 times இருக்கு. ஓகேவா? இங்க D2வும் 2 times இருக்குல, இந்த 2 2 2 எல்லாம் கேன்சல் பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னா D2 equal to 4 into 12 மல்டிபிள் பண்ண என்ன கிடைக்கும்? 48 சென்டிமீட்டர். அப்ப செகண்ட் டயகனல் வந்து 48 சென்டிமீட்டர்னா ஃபர்ஸ்ட் டயகனல் அதுல ஹாஃப்னு தானே பார்த்தோம். அப்ப 2ஆல டிவைட் பண்ணிட்டோம் அப்படின்னா 24 சென்டிமீட்டர்னு கிடைச்சிருச்சு. புரிஞ்சுதாமா? 6th sum பார்க்கலாமா? Question என்ன கொடுத்திருக்காங்க? A ground is in a form of a isosceles trapezium with parallel sides measuring 42 meter and 36 meter long. The distance between the parallel sides வந்து 30 meter. Find the cost of leveling it at the rate வந்து 135 per square meter அப்படின்னு கொடுக்கறாங்க. அதாவது A value B value கொடுத்துட்டாங்க, height கூட கொடுத்துட்டாங்க. அந்த பிளேஸ வந்து என்ன பண்றாங்க? லெவல் பண்றாங்களாம். கிரவுண்ட லெவல் பண்றதுக்கு ஒரு ஸ்கொயர் மீட்டருக்கு 135 rupees ஆகுது அப்படின்னு சொன்னா அந்த கிரவுண்ட லெவல் பண்றதுக்கு எவ்வளவு நமக்கு வந்து காஸ்ட் செலவாகும் அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அதை நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணி சொல்ல போறோம். A value என்ன கொடுத்திருந்தாங்க? 42 மீட்டர் and B value is 36 மீட்டர் கொடுத்திருந்தாங்க. height is equal to 30 மீட்டர்னு கொடுத்திருந்தாங்க. நமக்கு வந்து ஏரியா ஆஃப் ட்ரெபீசியம் ஃபார்முலா என்னதுமா? A is equal to half. ஐசோஸ்லஸ் ட்ரெபீசியம்னாலும் ட்ரெபீசியம் எல்லாம் ஒரே ஃபார்முலா தான். ஸோ அப்போ half h into A plus B. ஓகேவா? ஹெச்சோட வேல்யூ 30 மீட்டர் கொடுத்துருந்தாங்களா இங்க? A plus B யோட வேல்யூ இவங்க ரெண்டு தான். A plus B ஆட் பண்ணா என்ன கிடைக்கும்? உங்க ரெண்டு பேரையும் 8 ஒரு 78ன்னு ஆன்சர் கிடைச்சிருக்கு. சரியா? ஸோ அப்போ இந்த 2க்கும் 30க்கும் கேன்சல் பண்ணா 15 into 78. இவங்க ரெண்டு பேரையும் மல்டிபிள் பண்ணா 1170. மல்டிபிள் பண்ணி காமிக்கணும்னா நான் மல்டிபிள் பண்ணி காமிக்கிறேன். பாருங்க 78 இங்க பிளேஸ் இருக்கனால இங்க பண்றேன். 78 into 15ஆல மல்டிபிள் பண்ணோம்னா 5 8s are 44, 5 7s are 35, 35 plus 4 39, 1 into 88, 1 into 7 7. ஆட் பண்ணோம்னா 0, 17க்கு 7, ரிமைனிங் 1 11. ஸோ அப்போ 170. புரிஞ்சுதா? இப்போ the cost of leveling the whole area அதான் கிரவுண்ட் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது டோட்டல் ஏரியா எவ்வளவு? 1170. அப்புறம் பெர் ஸ்கொயர் சென்டிமீட்டருக்கு எவ்வளவு நமக்கு செலவாச்சு? 135. ஓகேவா? இப்போ இவங்க ரெண்டு பேரையும் மல்டிபிள் பண்ணா கிடைக்கிற ஆன்சர் தான் நமக்கு என்னதுமா? அந்த காஸ்ட் ஆஃப் அந்த கிரவுண்டை லெவல் பண்றதுக்கு நமக்கு ஆகிற காஸ்ட். ஓகேவா? ஸோ இதை மல்டிபிள் பண்ணி காமிக்கணும்னா காமிக்கிறேன். இல்லை நீங்க ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துப்பீங்க அப்படின்னு சொன்னா ஒர்க் அவுட் பண்ணி பார்த்து இந்த ஆன்சர் வருதா பாருங்க. வரலன்னா எனக்கு மெசேஜ் போட்டு விடுங்க. ஓகேவா? ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணி விடுங்க. கண்டினியூஸா 7th sumல இருந்து பேலன்ஸ் சம் பார்க்கறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.